ரெட் டீம்னு வந்தால ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தா இருக்கிறதுலே பிகெஸ்ட் டீம் வந்துட்டு நம்மளோட மான்செஸ்டர் யுனைடெட் நான் பதிவு பண்ணிட்டு இந்த எபிசோடுக்குள்ள இறங்கலாம்னு முடிவு பண்ணேன். ஏன் அது என்ன ஹிஸ்டாரிக்கலி எடுத்தா மேன்செஸ்டர் யுனைடெட் நாங்களும் சகப்பு ஆமா, டீம் தான். ஏன்னா அது நீங்களும் ஹிஸ்டரி பத்தி பேசுவீங்க, அவங்களும் ஹிஸ்டரி பத்தி பேசுவாங்க. அதனால நான் ஃபர்ஸ்டே பதிவு பண்ணிடுறேன், பெரிய டீம் மான்செஸ்டர் ரெண்டு யுனைடெட். பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். 20 டைட்டில்ஸ்னா இங்கி 20 டைட்டில்ஸ் அவ்வளவுதான். இந்த பேச்சுக்கே ஹிஸ்டாரிக்கா அது இதுங்கிற பேச்சுக்கே வரக்கூடாது. ரெண்டும் சம நிலையில போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிருங்க. ஹைப் பட்டனும் பண்ணுங்க. யூஸ்வலா நீங்க பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்க பண்றதுனால 50th ஹைப் அப்படி இப்படிலாம் போதுங்க, பெரிய விஷயம். அதனால உங்க கடமைகளை செஞ்சுட்டு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, இந்த வாரத்தோட பிகெஸ்ட் கேம் த பிக் ப்ரிவியூ கேம்ல வந்துட்டு நம்ம லிவர்பூல் வர்சஸ் யுனைடெட் இந்த கேம் ஆனாலே வந்துட்டு நல்லா தரமான செயல் இருக்குது. வருஷம் வருஷம் ஒரு மீம் ஒன்று மாட்டிடும். அதுல இருந்து வந்து இப்ப இந்த வருஷம் என்ன வருதுன்றத பார்ப்போம். பட் நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்டா இந்த மேட்ச பாக்குறதுக்கு. ஹேட் வாட்ச் பண்ண நாளா ரெடியா இருக்கேன். இப்ப ஆல்ரெடி சட்டையை போட்டு உட்காந்துட்டேன். அப்ப யுனைடெட் டேட் வாட்ச் பண்ண போறேன். சட்டைய போட்டு உட்கார்ந்து டேட் வாட்ச் பண்ற ரெடியா இருக்கு. சப்போர்ட் பண்ண போறேன் நானு. நீங்க டேபிள் டாப்ல இருந்து கீழ வரணும்ல. அதான் பட் ஆனா கோயிங் இன்டு தி கேம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து நாங்க பயங்கர நர்வஸா இருக்கோம் அந்த கேமுக்குள்ள போகும்போது. ஃபேன் பேஸ் மத்தியிலேயே வந்து டேய் எப்படியாச்சும் ஒரு 1-0 வின் எடுத்துருங்கடா, ரொம்பலாம் கேட்க மாட்டோம்டா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி 6ஆம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. பேக் டு பேக் 3 டிஃபீட். இது வரைக்கும் ஸ்லாட்டோட கரியர்லயே 3 டிஃபீட் பேக் டு பேக் அவருக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இது. ஸோ ரொம்ப மோசமா இருந்திருக்கு அந்த வீக்கே. எனக்கு ரிசல்ட்டுங்கிறத விட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு 3 கேம்லயுமே. ரிசல்ட் அடுத்த பக்கம் இருக்கட்டும், பர்ஃபார்மன்சஸ் வர் ரியலி பேட். ஸ்டார்டிங்ல இருந்து ஏன்னா நீ தானே சொன்ன ஓரளவுக்கு ஓகேன்னு. நான் சொல்லல, நீ தானே சொன்ன. ஸ்டார்டிங்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து 80% இருந்துச்சு. லாஸ்ட் வீக் 20%க்கு வந்துருச்சு. அதனால அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில வந்து டீம் இருக்குது. எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா என்னாச்சுன்னா இன்டர்நேஷனல் பிரேக்ல போய் எங்க பிளேயர்ஸ் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க கண்ட்ரிக்கு. இப்ப எப்படி வந்துருச்சு அண்ணன் அகைன்ஸ்டாவே கோல போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிட்டாரு. என்ன இது எப்படி ஈக்குவலைஸ் பண்ணிட்டு சட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா போன வருஷம் வந்து போனரம் அண்ணா கொடுக்க முடியாதுன்ட்டாரு போன மாசம் போகும்போது. ஆனா இந்த மாசம் கெஞ்சி கூத்தாடி அண்ணா உங்க சட்டை தானா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. அதனால இனிமேல் அண்ணனோட ஆசீர்வாதம் சோபஸ் லைக் இருக்கு. அதனால இனிமேல் நாங்க தான் அப்படின்னு சொல்லி விரும்புறோம். ஆனா என்னன்னா இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு திரும்பி வரோம் சரியா, எல்லா பர்ஃபார்மன்ட் வரானுங்க. எங்க ஃபேன்ஸே வந்து அப்ப பெரிய பிரச்சனை இவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ட் வரானுங்க. அப்ப பிளேயர் மேல பிரச்சனை கிடையாது. இப்ப இவனுக்கு வந்து மட்டும் பர்ஃபார்மன்ட் திருப்பி பார்த்தா வந்து அந்த வடிவேல் பாப்பான்ல, ஐயோ அங்க பார்த்துட்டு நம்மள பாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இனிமேல் எல்லாருமே வந்து இப்ப ஸ்லாட்டை தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, இவ்வளவு செலவு பண்ணிட்டு நீ சொல்லலாம் ஓகே டீம் வந்து செட் ஆகணும், ஜெல் ஆகணும், டைம் எடுக்கும் எல்லாமே. எத்தனை நாள் டைம் எடுக்குங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துரும்ல. மேட்ச் நடக்கிறப்பதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யார் யார் எங்க ஒர்க் அவுட் பண்றாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சொன்ன மாதிரி இப்பதான் புது சைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்போ 1-2 லாஸ் நடக்கும். அதுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டு இப்படி அப்படின்னா அப்ப வந்து இருக்கிற பழைய பிளேயர்ஸ் அந்த பொசிஷன் வச்சு ஆடணுமா? ஒரு மேனேஜருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கூட வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. என்னடா அப்படி பண்றீங்க? அதுக்கு தாண்டா ப்ரீ சீசனே. அதாவது இந்த பிரச்சனை வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல. ப்ரீ சீசன்ல தான் ஐசாக் வரல அந்த மாதிரி அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா the biggest ரெக்கார்ட் பர்ச்சேஸ் வந்து லாஸ்ட் டேல செஞ்சோம் கரெக்டா. அவன் ப்ரீ சீசன்ல இருந்திருந்தா ஓகே எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டம் ஆல்ரெடி பார்க்கலாம், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு தெரியும். அதுக்கு தான் ப்ரீ சீசனே பல பிளேயரை உள்ள கொண்டு வந்தா. அவனை வாங்கினதே வந்து லாஸ்ட் டே. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்ப வந்துட்டு எக்கிட்டிகே லைன் அப்ல இருந்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எக்கிட்டிகே வேர்ட்ஸ் அதாவது நாங்க கடைசியில போய் ஜெயிச்சாலும் அந்த கேம் எல்லாம் டாமினேட் தான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 கோலை போட்டோம். அப்புறம் எங்க டிஃபென்ஸ் தான் கேவலமா பண்ணுச்சு. ஆனா இப்ப எங்களுக்கு கோலே வர மாட்டேங்குது. எங்களுக்கு கிரியேஷன் இல்ல, கோலே இல்ல. ஈசாக் உள்ள வந்தோன்னு ஏன்னா அவன் எங்க ஓடுவான், மத்தவன் எப்படி ஓடணும், எப்படி பாசிங் பண்ணும், எல்லாமே எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ வந்துட்டு நீ சொன்ன மாதிரியே எக்கிட்டிகே இருக்க நல்லா ஆடிட்டு இருந்தீங்கல்ல. ஆனா இப்ப வந்து இப்ப ஈசாக் வாங்கின பிரஷர்னால அவனை மெயின் டீம்ல போடணும்னு இருக்கா, இல்ல இல்லாம நல்லா தானே ஆடிட்டு இருந்தீங்க எக்கிட்டிகே ஸ்ட்ரைக்கர்ல வச்சு. அந்த பிரஷர்னாலதான் ஈசாக் வந்து உடனே தூக்கி ஸ்டார்டிங் லைனப்ல போடணும்னு இருக்கா, இல்லன்னா உண்மையிலேயே ரெடியா அவங்க டீம்ல போறது? இல்லடா நீ சொன்ன பாயிண்ட் தான். ஐ திங்க் நீ ஒரு 125 மில்லியன் பர்ச்சேஸ் பண்ணி பெஞ்ச்ல வைக்க முடியாது. என்னவா இருந்தாலும் நீ வைக்க முடியாது.
அதாவது we cannot forget the fact that எல்லாருமே ஈசாக் வேணும்னாங்க. சோ ஈசாக் இஸ் நாட் a bad player. ஓகேவா? என்னமோ ஏர்லாம் குறைச்சல இல்ல. ஆஃப் கோர்ஸ் இஸ் 3 மாசத்துல என்னமோ ஈசாக் வாவ் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் சொல்லிட்டு இருந்து 3 மாசத்துக்கு அப்புறம் ஈசாக் வேஸ்ட்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆனா இன்னும் டீம் செட் ஆக மாட்டேங்குது. பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து 116 மில்லியன் வேர்ட்ஸ் ஒரு ஜிஏ இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவன் சான்ஸ் கிரியேஷன்ல எங்க டீம்ல எவனுமே பினிஷ் பண்ண மாட்டேங்கிறான். எவனுமே உள்ள அடிக்க மாட்டேங்கிறான் நெட்டுக்குள்ளார. அதான் பெரிய பிரச்சனை. இப்ப ஜெர்மனிக்கு போனா ஜெர்மனில 3 அசிஸ்ட் வந்திருக்கணும் அவனுக்கு. ஒருத்தவன உள்ள அங்கேயும் அடிக்கல. வந்திருக்கணுமா? வந்திருக்குன்னு சொல்லுவேன் நினைச்சா அங்கேயே வந்திருக்கணும்ன்ற நீ. அங்கேயும் வந்திருக்கணும்தான். அதுதான் நீ நீ வந்து அவன் விளையாடுறது எடுத்து கூட பாரு. எல்லாருமே பாருங்களேன். அவன் போய் உருட்டி விடுவான்டா வால்டிமாடக்கு. வால்டிமாடக் கோல் கீப்பர் சிப் பண்ணிருந்தா கோல். ஆனா பண்ணல. நேரா கோல் கீப்பர் கடிப்பான். அவன் அதாவது வேர்ட்ஸ் அவன் பண்றத பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் குடுக்கறது எவனுமே எது யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அது 1. நம்பர் 2 9 மேட்ச் ஆடி இருக்கோம். 7 பிரீமியர் லீக், சாம்பியன்ஸ் லீக்ல 2, கேரபாவ் கப் 10 கேம் முடிக்கும் சரியா? அதுல வந்து வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட 4-5 கேம் சப்ஸ்டிட்யூட்டா தான் வந்திருக்கான். சோ இன்னமே ஸ்லாட்டுக்கு யூஸ் பண்ண தெரியலையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஸ்லாட் வந்து இங்க வரதுக்கு முன்னாடி ஃபயர்வுட்ல வந்து ஒரு ப்ராப்பர் நம்பர் 10 வச்சு ஆடி இருக்காரு. ஆனா போன சீசன் அப்படிங்கிற நம்பர் 10 யாருமே இல்ல. அதனால இருக்கிறத வச்சே ஓட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து அவரோட சிஸ்டம கொண்டு வரதுக்காக தான் அந்த வேர்ட்ஸ் கொண்டு வரா. ஆனா வேர்ட்ஸும் எக்கிட்டிக்கே இருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எக்கிட்டிக்கே ப்ரீ சீசன் இருந்தான். ஆனா இப்ப ஈசாக் வந்தோடனே வேர்ட்ஸுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவன் எடுத்துட்டு போகணுமா இல்ல ஈசாக்கு கொடுக்கணுமா சாலாக் எல்லாமே ஜெனரேஷனல் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எங்க டீம்ல. அந்த நிலைமையில தான் யுனைடெட் கேமுக்குள்ள வரோம். டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையாவே டைம் எடுத்துட்டு வாங்க. அதனால வந்துட்டு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க பாரு. இன்னும் நாங்க தரோம். ஒரு சீசன் டைம் தரோம். பொறுமையா அந்த பேச்சுக்கே அடம் இல்ல. அதாவது வந்து ஈசாக்கு ப்ரீ சீசன் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ. போன காரணத்துக்கு குறைச்சல் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ரெடியா வச்சிருக்கீங்க. சரி போதும். இப்ப அப்படியே நம்ம யுனைடெடுக்கு பேசுவோம். அவங்களுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? இல்ல யுனைடெடுக்கு அவங்க வந்து செம கான்பிடன்ஸோட அந்த கேமுக்கு வராங்க. நீ அப்படி யோசிச்சு பாரு. ஆக்சுவலா சண்டர்லாண்ட் எப்போ 5th 6th இருக்காங்க. அவங்களோட கோல் ஸ்கோர் பண்ண விடாம வின் எடுத்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் சண்டர்லாண்ட் கூட. பிகாஸ் சண்டர்லாண்ட் ஹவ் பீன் ரியலி குட். அது உண்மைதான். நம்ம டினையே பண்ண முடியாது. அந்த கேம்ல 2-0 வின் எடுத்துட்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்நேஷனல் பிரேக்ல யுனைடெட் பொறுத்த வரைக்கும் அவன் அதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான் ஏதோ ஒரு பொருளா வரும். ஆனா இந்த 2 வீக்ஸா எதுவுமே வரல பாரு. அப்படியே அமைதியா இருக்கு. அது அந்த வின்னுங்கிறனால கரெக்டா. அதாவது அங்க வர்ற பொருளை எல்லாம் பாத்தீங்கன்னா வித்துருவாங்களா கிளேசர்ஸ் வித்துருவாங்களா இருக்கும் அப்படிங்கிற பொருளை வருதே தவிர ஆன் த பிட்ச் எதுவுமே வரல. கரெக்டா. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுக்குள்ள வரும்போது நிறைய கேள்வியோட வர்றது லிவர்பூல் தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் பதிலோட வர்றது யுனைடெட் நான் சொல்லுவேன். ஏன்னா போன கேம் இதே ஆன்ஃபீல்ட்ல போன வருஷம் வந்து 2-2 முடிஞ்சது. ஆனாலும் அந்த கேம்லயும் யுனைடெட் தான் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க ஸ்கோர் பண்றதுக்கு. கடைசியில அந்த மெக்வேர் கூட 6 அடிப்பான ஞாபகம் இருக்கா கடைசியில. சோ அந்த கேம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க லிவர்பூல் கூட அந்த கேம். சோ அதே ஒரு மென்டாலிட்டியோட வந்தாங்கன்னா யுனைடெடுக்கு நல்லது. ஐ திங்க் தே ஹேவ் லிட்டில் மோர் கான்ஃபிடன்ஸ் தென் லிவர்பூல். கான்ஃபிடன்ஸ் நீ சொன்ன கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வந்துருச்சு. ஏன்னா இப்ப செஸ்கோவும் வந்து ஒரு கோலை போட்டு அவருக்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் பில்டப் தான். நம்ம எப்பவுமே சொல்றது ஒரு சர்வீஸ் இல்ல. அது இன்னமும் அப்படிதான் இருக்குது. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் ஒரு கோல் ஸ்ட்ரைக்கருக்கு வந்து கோல் போட்டாதான் மேஜர் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட். அது வந்து இப்ப ரீசென்ட் கேம்லயே அவர் போட்டு நல்லா ரெடி ஆயிட்டு இருக்காரு. ப்ரூனோ வந்துட்டு அங்கங்க கொஞ்சம் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஸ்லிப் அப் இருந்துச்சு தான். அந்த பெனால்டி மிஸ்ஸா இருக்கட்டும் மத்தபடி. பட் ஸ்டில் யுனைடெடோட டாப் ஸ்கோரர் வந்துட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான். இந்த சீசன் 3 கோல் போட்டிருக்காரு. அவரு தான். ஆமா அவரு தான் வந்து 3 கோல் போட்டு டாப் ஸ்கோரர். ரெண்டாவது வந்து செஸ்கோ. இது எல்லாமே இருந்தாலுமே வந்துட்டு இப்ப ரீசென்ட் ஃபார்ம் எடுத்து பார்த்தோம்னா நான் ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா நீங்க ஹோம் கேம் ஆட போறீங்க ஆன்ஃபீல்ட்ல. உங்களோட ஆன்ஃபீல்ட்ல பிக்சர்ல பார்த்தா லாஸ்ட் 5 கேம்ஸ்மே வின்ஸ் நீங்க இன்க்ளூடிங் ஆர்சனலோட 1-0 வின். அது பெரிய விக்டரி. அதே ஃபார்ம் வந்துட்டு நம்ம யுனைடெடுக்கு பார்த்தோம்னா யுனைடெட் அவே ஃபார்ம் வந்துட்டு லாஸ்ட் 4 கேம்ஸ் இந்த பிரீமியர் லீக் வந்துட்டு லாஸ் ஆர் டிரா. அது வந்து பிரென்ட்ஃபோர்டோட 3-1 தோத்து போனாங்க. மேன் சிட்டியோட 3-0 தோத்து போனாங்க. கிரிம்ஸ்பி போய் 2-all டிரா அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஃபுல்லாமோட 1-all டிரா. ஸோ இந்த ஹோம் அண்ட் அவே ஃபார்ம் எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது நம்ம. பட் ஸ்டில் பாயிண்ட் டு ப்ரூவ் இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிக்சர். எப்பவுமே வந்து ஒரு வெறி ஒன்று தான் வருவாங்க. ஸோ கீ பார்த்தோன்னா நம்ம லைன் அப்ஸ் வேணா பார்க்கலாம். பட் உங்க மேஜர் மிஸ்ஸிங்ஸ் உங்க டீம்ல வந்துட்டு லிவர்பூல்ல பார்த்து பார்த்தோம்னா கோல் கீப்பர் ஆலிசன் கிடையாது. மமடாஷ்விலி ஆடுறாரு. மற்றபடி வந்துட்டு இப்ப கொனாட்டே இல்ல. கொனாட்டேக்கு பதில் இப்ப ஜோ காமஸ்
வேற யாராச்சும் கீ பிளேயர் மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு கொனாட்டேவே ஷோரா தெரியலடா. கொனாட்டேவே விளையாடுவானா என்னன்னு தெரியல. இன்ஜுரிங்கிறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல பெஞ்ச்ல இருந்து வருவான். ஐ திங்க் பெஞ்ச்ல இருந்தாச்சும் வரலாம்னு தான் நினைக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தா. சோ என்ன அப்படிங்கிறது என்ன தெரியல. ஆலிசன் வந்து நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக் வரைக்குமே கிடையாது. சோ இஸ் ஆப்வியஸ்லி அவுட். எங்க டீம்ல எவன் ஆடுவான் ஆடுன்னு சொல்லவே முடியாதுடா. ரைட் பேக்ல இப்ப சோபஸ்லை வச்சு அவ்வளவு ஆடுவாரா? ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நானு. அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் 11 பேர் தான் இருப்பாங்க. யார் ஆடுவாங்கன்னு தெரியும் நமக்கு வாரம். இப்ப வந்து யார் ஆடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட் பேக் யார் ஆடுவான்னு தெரியாது. லெஃப்ட் பேக் கர்கஸ் ஆடுவானா, ராபர்ட்சன் ஆடுவானான்னு தெரியாது. மிடில் ஆஃப் த பிட்ச்ல வேர்ட்ஸ் ஆட வைப்பானா, வேர்ட்ஸ் மறுபடியும் பெஞ்ச்லயான்னு தெரியல. கிராவன்பர்ச் இவன் சோபஸ்லை டபுள் பிவட் போடுவாப்லையா இல்ல மெக்காலிஸ்டர் ஆடுவாப்லையா? மெக்காலிஸ்டர் ஃபார்ம்ல இல்ல. முன்னாடி எக்கிட்டிக்கு ஆடுவானா, ஈசாக் ஆடுவானான்னு தெரியல. லெஃப்ட்ல வேர்ட்ஸ் ஆடுவானா, கேக் ஆடுவானான்னு தெரியல. ரைட்ல சாலா ஆடுவான். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு நிலையா சொல்ல முடியுமே தவிர வேற எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா சாலாவுமே இந்த சீசன் ஸ்டார்டட் நாட் வெரி குட். அவனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. கோல் போட்டிருக்கான் 4 கோல் 4-5 கோல் அசிஸ்ட் இருக்கு. பட் அவனோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இஸ் பின் ரியலி டவுன். அவன் கேமுக்குள்ளாரே இல்ல. அவன் எடுக்கிற டச், அவன் எடுக்கிற ஷாட் எல்லாமே எங்கெங்கயோ போகுது. சோ இஸ் பின் சப்பார். அவனோட நிலைமையிலே இஸ் பின் சப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், யுனைடெட்ல ஆன்ஃபீல்ட் நாங்க கடைசியா தோத்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில இந்த ஹுவான் மாட்டா வந்து ஒரு பைசைக்கிள் கிக்ல அடிப்பான். அந்த கேம்ல தான் தோத்தோம் நாங்க. அது 2016 17 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆன்ஃபீல்ட் நாங்க அவங்கள்ட்ட தோக்கல. அதுவும் போய் தொலைச்சிருமோங்கிற பயமாவும் இருக்கு. யுனைடெட் பக்கம் வரேன். குன்யா வந்து வேர்ட்ஸோட 007 மாதிரி குன்யாக்கும் தான் 007 ஆயிடுச்சு. ஆனா போன கேம் வந்து மவுண்ட் உள்ள கொண்டு வந்தனே டீம் செம கான்பிடென்ட்டா ஆடுறானுங்க. சோ இப்ப என்ன மவுண்டா குன்யாவா? கரெக்ட். ஏன்னா வந்து மவுண்ட் நான் இப்பன்னு சொல்லல, ப்ரீ சீசன் இருந்தே சூப்பர் ஆடிட்டு இருக்கான்றது நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். மவுண்ட் வந்து ஃபவுண்ட் இஸ் ஃபார்ம் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அதே ப்ராப்ளம் தான். கூனியா ஒரு பிக் சைனிங், அதனால வந்துட்டு அவர் டீம்ல போடணுன்ற ப்ரெஷர் இருக்கும். பட் இப்ப இருக்கிற ஃபார்ம் வைஸ் பார்த்தனா கண்டிப்பா மவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இதே மாதிரி தான் நம்ம வந்து மேன் சிட்டியோட ஐ திங்க் அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல ஸ்டார்ட் பண்றப்ப அவ்வளவா பெரிய இம்பாக்ட் நான் பார்க்கல. பட் அகைன் என்ன கேட்டனா ஸ்டார்ட் பண்ணணும்னா டெஃபினட்டா நான் வந்து ஸ்டார்டிங் 3 வந்துட்டு கூனியா, எம்புஎம்மோ, செஸ்கோ தான் ஸ்ட்ரைக்கர். அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டு ப்ரூனோ இருக்கணும். இதுதான் அவங்களோட இந்த டைமண்ட்ல வந்து ஐ திங்க் த ஸ்ட்ராங்கஸ்ட் லைனப்பா இருக்கும்ட்டு. கூனியா மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ட்ரிக்கரி யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம். பட் மவுண்ட் நீ சொன்ன பாயிண்ட், மவுண்ட் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப வந்து மிட்ஃபீல்ட் பிவட்ல யார் ஆடுவாங்கன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இப்ப வந்து காசமேரோ கன்ஃபார்ம் ஆடியே ஆகணும் பிக் கேம். அவரோட சேர்த்து உகார்டே வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. உகார்டேக்கு பதில் வேற யார் ஆடுவா, வேற யாராச்சும் ஆடுவாங்களான்றதுதான். இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிஃபெண்டரை தூக்கி அங்க போடுவாங்களா? அப்புறம் வேற என்ன, அமதியாலோ, அப்புறம் லெஃப்ட்ல வந்து டோர்குவா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ இல்ல அதுலயுமே வந்து அதாவது அமோரிம் எடுக்கிற அப்ரோச்சே நீ கேள்வி. இப்ப வந்து டிஃபென்சிவா போய் அப்புறம் அடிக்கலான்னு பாப்பாரா? இல்ல என்ன ஒரு கேம் ஃபேஸ பார்த்து முடிவு பண்ணுவாரா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு முடிவோட போவார்? ஐ மீன் இட்ஸ் ரியலி அன்னோன் இல்ல. ஏன்னா அவங்க ப்ராப்பரா விளையாண்ட ஒரே கேம் வந்து ஆர்சனல் கூட தான். ஆனா அதுவும் டிஃபீட்ல தான் முடிஞ்சது அந்த கேம். அவங்க அந்த கேம் தான் அவங்களுடைய ப்ராப்பரா அவங்க யுனைடெட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அத்தனை சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி கோல் போட முடியல. டிஃபீட்ல தான் முடிஞ்சது. ஆனா இப்ப அது எப்படி இந்த கேம் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூசுவலா பெரிய கேம் ஒழுங்கா அப்ரோச் பண்றாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு நம்ம சிட்டி கிட்ட பயங்கரமான அடி. ஆமா. அதுதான் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போன சீசன் லான்ஃபீல்ட்ல பண்ண மாதிரியே மோர் ஆஃப் த பொசிஷன் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி சான்சஸா வருமானா தெரியல. ஏன்னா போன வாட்டி அப்படிதான். அவங்க ஆஃப்லயே பால் வச்சிருந்தாங்க, ஆனா பொசிஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பில்டப் பண்ணலான்ட்டு. சோ அதுவுமே ஒரு டைப் ஆஃப் நல்ல டிஃபென்ஸ் தான் சொல்றாங்க. பால் உங்ககிட்டயே வச்சுக்கோ, ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப லான்ச் பண்ணி போலாம். இல்லைன்னா வந்து உங்ககிட்ட பால் கொடுத்தாலும் நீங்க ஹை பேஸ் பாசிங்ல போயிடுவீங்க. அதனால வந்து அவங்களோட ரொம்ப டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால வந்து பாலை வச்சுட்டு கேமை நல்லா ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப போறதுதான் அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன். அகைன் அதே தான் நான் வந்து இப்ப டிஃபென்ஸ்ல மட்டும் தான் ஒரே கேள்வி கேட்பேன். ஏன்னா மெக்வயர் ஸ்டார்ட் பண்ணோன்றது நான் கண்டிப்பா சொல்லியே ஆவேன். ஆனா அதை தூக்கிட்டு அதுக்கு வந்து மறுபடியும் அந்த ஷா வாங்க இந்த பொசிஷன் லெஃப்ட் சென்டர் பேக்ல போட்டாதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வரப்போகுது. பாசிபிலிட்டிஸ் இருக்குடா. நீ சொல்ற மாதிரி டெலிட் மெக்வயர் அண்ட் யோரோ ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதான், இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னமோ ஒரு விஷயத்துல ஒரு ஷா நம்புறாரு. யுனைடெட் ஃபேன்ஸே கேக்குறாங்க, எதுக்குடா இந்த ஷாவை நம்பிட்டு இருக்கடா அமோரிம் இன்னுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு அந்த தெரியல. லெஃப்ட் ஃபுட்டர் வேணும்னு நினைக்கிறாரு போல. கரெக்ட் தான். அதுக்கு தான் வந்து மார்டினஸ் இருந்தா சூப்பரா இருக்கும் அந்த பேக் லைன். அவரு என்ன ஆனாரே தெரியல, ரொம்ப நாளா இன்ஜூரா இருக்காரு. பட் ஷாக்கு பதில் மார்டினஸ் இருந்தா சரியான டிஃபென்சிவ் லைனப்பா இருக்கும். கோல் கீப்பர் லெமன்ஸ் ஃபர்ஸ்ட் கேம் சூப்பரா பண்ணா சண்டர்லண்ட் கூட. ஹி வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட்
அது லிவர்பூல் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளூடா இருக்கணும், பாஸ் எல்லாம் ஒழுங்கா போடணும். பாஸே எங்கெங்கயோ போட்டுட்டு இருந்தானுங்க அந்த செல்சி கேம்ல. ஒரு பில்டப்பே இல்ல, பாஸே ஒழுங்கா போட முடியாத அளவுக்கு தான் இருந்தானுங்க. சோ ஐட் சே இந்த கேமுக்குள்ள வரும்போது லிவர்பூல் தான் கான்பிடன்ஸ் இல்லாம வராங்க, யுனைடெட் தான் கான்பிடன்ஸோட போடு வராங்க. போடு போடு டேய் ஜிங்ஸ் மேன். உண்மையா யார் கேட்க அதானடா, போறா? நீ யோசிச்சு பாரு. நான் ஒரு எவ்ளோ சொல்லியிருக்கேன். எவ்ளோ 5 டிஃப்ளேட்டடா கேம் இருக்கு அவேல இந்த கேம். ஜெயிக்காத ஒரு டீம் வந்து ஆன்ஃபீல்ட்ல வந்து ஜெயிச்சிட போறாங்களா? சரி நீ நீ இப்படி இது சொல்லு. போன சீசன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 3-0 ஜெயிச்சோமா, ஆன்ஃபீல்ட் வரும்போது ஐயோ லிவர்பூல் 6 போட்டுருவானுங்க, 8 போட்டுருவானுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னானுங்க யுனைடெட் ஃபேன்ஸ். என்ன நடந்துச்சு? ஜஸ்ட் மிஸ்ல அந்த கேம் டிரால முடிஞ்சுச்சு. யுனைடெட் தான் வின் பண்ணிருக்கணும். யோசிச்சு பார்த்தா அந்த கேம் கரெக்டா? எப்பவுமே லிவர்பூல் யுனைடெட் நீ எடுத்துட்டீனாலே வந்து யுனைடெட் வில் ஆல்வேஸ் டர்ன் அப். என்ன கேவலமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் யுனைடெட் வில் டர்ன் அப். ஓகேவா? அதே தான் இந்த கேம்லயும் நடக்கும். தே வில் டர்ன் அப் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். லிவர்பூல் டர்ன் அப் ஆறாங்களா, என்ன மனநிலையில வராங்க இந்த கேமுக்குன்னு பொறுத்து தான் இருக்குது. ஆப்வியஸ்லி வி ஷுட் பிளே பெட்டர், வி ஷுட் பி த பெஸ்ட் ஆன் பேப்பர், ஆஃப் பேப்பர். நீ என்ன எடுத்தால் லிவர்பூல் ஷுட் பி த பெட்டர் டீம். ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ பிரெடிக்ஷன் பை சொல்லு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, லிவர்பூல் வந்து நல்லா ஆடி ஜெயிக்காததை விட நீங்க சொதப்புறதுனால வந்து வர மிஸ்டேக்ஸ்ல இருந்து வர கோல்ஸ் தான் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஆன் தட் டே நீங்க வந்து எவ்வளவு கான்சென்ட், ஏன்னா செல்சி கேம்ல கான்சென்ட்ரேஷன் ரொம்ப லேக் ஆன மாதிரி தோணுது, கான்ஃபிடன்ஸும் இல்ல. அவங்க ஈஸியா அவங்ககிட்ட அந்த பால் வின் பண்றாங்க, அவங்க பிரஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வேண்டைக்கோ ஐ ஃபீல் தெரியல, மேபி அதை வர இன்டர்வியூஸ்ல ஒழுங்கா இன்டர்பிரட் பண்ண மாட்டாங்க. பட் அவரே சொன்னார் இந்த மாதிரி இந்த புது சைனிங்ஸ்லாம் வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும் டீம்ல, போன வருஷம் மாதிரி எங்களால் ஆட முடியாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அந்த டீம் நீங்க எப்படி கேட்சப் பண்றீங்கன்னு பார்ப்போம். பட் யுனைடெட் நான் இப்ப டீம் மேட்ச் ப்ரொடிக்ஷன் தான் நியாயமா சொல்லணும்னா ஒரு லிவர்பூல் வின்னு சொல்லணும். பட் இல்ல, நான் வந்து அஜெண்டாவோட தான் இருப்பேன். ஸோ வந்து அதுலயும் நான் நியாயமா சொல்றேன்டா, மறுபடியும் 2-2 டிராக் தான் நான் போவேன். நானும் டிரா தான். ஐ திங்க் 1-1 2-2 போகுமான்னு தெரியல.